குரல்வேத நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்றைய சவாலுக்கான குரல் யாது எனில், பெண்ணெற் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின் என்னும் குரல். ஒருவன் அடையும் பொருள்களில் மனைவியை அடைவதைப் போல சிறந்த பொருள் வேறு எவை உள்ளன? அம்மனைவிக்கு கற்பு என்னும் மன உறுதி உண்டாகப் பெறின் என்பது இக்குறளின் கருத்து. இக்குறளில் உள்ள கற்பு என்னும் சொல்லுக்கு மன உறுதி என்று எல்லா உரையாசிரியர்களும் பொருள் கண்டுள்ளனர். கலங்கா நிலை என்று பரிமேலழகர் பொருள் கண்டுள்ளார். இப்பொருள்களெல்லாம் சரியான பொருள்கள் அல்ல. இச்சொல்லுக்கான சரியான பொருள் யாது? இச்சொல்லுக்கான சரியான பொருள் இச்சொல்லிலே அமைந்துள்ளது. கற்பு என்னும் சொல் கள் பூ என்று பிரிபடும் சொல். கள் என்பது கல்லை குறிக்கும் சொல். பூ என்பது தன்மை என்னும் பொருளுடைய சொல். இனிக்கும் தன்மை உடையது இனிப்பு ஆனது போல கல்லின் தன்மை உடையது கற்பு ஆனது. கல்லின் தன்மை யாது? கல்லின் தன்மை உறுதித்தன்மை. அந்த உறுதித்தன்மைக்கு கேடு நேர்ந்தால் அது முறிந்து விடும், அது உடைந்து விடும். கற்பினில் வளைந்து கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை. இதுவே இக்குறளுக்கான மிகச்சரியான பொருள். அம்மி மிதித்து கற்பிக்கப்படுவதெல்லாம் கற்பு அல்ல. கல்லின் தன்மை உடைமையே கற்பு. அது ஒரு பெண்ணுக்கு இயல்பாக அமைய வேண்டும். கற்பிக்கப்படுவது கல்லை மிதித்து கற்பிக்கப்படுவதனால் அக்கற்பு அமைவது இல்லை. நேயர்களே, இன்றைய சவால் என்னவெனில், கற்பு என்னும் சொல்லுக்கு கல்லின் தன்மை என்று இன்றளவும் எவரேனும் பொருள் சொன்னது உண்டோ? நன்றி, வணக்கம்.